2014ஆம் ஆண்டு செப்டம்பர் 27ஆம் தேதி அன்று பரப்பன அக்ரஹாரா சிறப்பு நீதிமன்றம் சொத்து குவிப்பு வழக்கில் ஜெயலலிதாவை குற்றவாளி என்று அறிவித்தது. முதல்வர் பதவியை இழக்க வேண்டி இருந்தது. 22 நாட்கள் சிறையில் இருந்தார் ஜெயலலிதா. 2 ஆண்டுகளுக்கு பின்னர் 2016 செப்டம்பர் 27 அன்று உடல்நலக் குறைவால் அப்போலோ மருத்துவமனையில் போராடி கொண்டு இருந்தார். செப்டம்பர் மாதம் 22ஆம் தேதி இரவு திடீர் உடல்நலக் குறைவு காரணமாக சென்னை அப்போலோ மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டார். சாதாரண காய்ச்சல் என்று சொல்லப்பட்டாலும் பின்னர் நுரையீரல் பிரச்சனை, சுவாச கோளாறு, நோய் தொற்று என பல உடல் உபாதைகள் கண்டறியப்பட்டன. சிகிச்சை பலன் அளிக்கிறது என்றும் மேலும் சில நாட்கள் மருத்துவமனையில் தங்கி ஓய்வெடுத்துக் கொள்ள வேண்டும் என்றும் தெரிவிக்கப்பட்டது. 30 ஆண்டுகளுக்கு முந்தைய சரித்திரம் திரும்பியது. 1984இல் உடல்நலம் பாதிக்கப்பட்டு எம்ஜிஆர் அப்போலோவில் அனுமதிக்கப்பட்டார். எம்ஜிஆரின் உடல்நலம் குறித்து முன்னுக்கு பின் முரணான தகவல்கள் வெளியாகின. ஏராளமான வதந்திகள் தீப்பொறியாய் தினமும் கிளம்பி வந்தன. வதந்திகளுக்கு பதில் சொல்லவும், நிலைமையை உடனடியாக தொண்டர்களுக்கு தெரிவிக்கவும் முதல் கட்ட தலைவர்கள் இல்லை. இறுதியில் உடல்நிலை பெரிதும் மோசமான பின்னர் எம்ஜிஆர் அமெரிக்கா அழைத்து செல்லப்பட்டு புரூக்லின் மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று திரும்பி வந்தார். ஜெயலலிதா விஷயத்திலும் அப்படித்தான் ஆரம்பமானது. அப்போலோ மருத்துவமனையின் 2வது தளத்தில் உள்ள MCTCU வார்டில் சிகிச்சை பெற்று வந்த ஜெயலலிதாவுக்கு கழுத்தில் செயற்கை மூச்சுக்குழாய் இணைக்கப்பட்டது. அப்போலோவில் அனுமதிக்கப்பட்ட நாளிலிருந்து செயற்கை சுவாசத்தின் உதவி தேவைப்பட்டது. உலகம் முழுவதும் இருந்தும் சிறப்பு மருத்துவர்கள் அப்போலோவுக்கு வரவழைக்கப்பட்டனர். ஜெயலலிதாவின் உடல்நிலை குணமடைய வேண்டி தமிழகம் முழுக்க அதிமுக தொண்டர்கள் பல்வேறு வழிபாடுகளை நடத்தி வந்தனர். உடல்நிலை தேறி வருவதாக அப்போலோ மருத்துவர்கள் சொல்லி வந்த நிலையில் டிசம்பர் 4ஆம் தேதி திடீரென பின்னடைவு ஏற்பட்டது. இதயம் இயங்க மறுத்தது. இதைத் தொடர்ந்து ஜெயலலிதா தீவிர சிகிச்சை பிரிவுக்கு மாற்றப்பட்டார். என்னால் முடிந்த அளவுக்கு அனைத்து முயற்சிகளையும் செய்துவிட்டோம் என்று விரிவான அறிக்கையை லண்டனை சேர்ந்த டாக்டர் ரிச்சர்ட் பெல் வெளியிட்டு இருந்தார். அப்போலோ மருத்துவர்களும் டெல்லியில் இருந்து AMS மருத்துவர்களும் கடைசி கட்டத்தில் இருந்த ஜெயலலிதாவை மீட்க போராடினார்கள். சிகிச்சை பலனின்றி டிசம்பர் 5ஆம் தேதி இரவு 11:30 மணிக்கு காலமானார் ஜெயலலிதா. ஓமந்தூர் ராமசாமி அரசினர் தோட்டத்தில் உள்ள ராஜாஜி ஹாலில் ஜெயலலிதாவின் பூத உடல் வைக்கப்பட்டது. 29 ஆண்டுகளுக்கு முன்னர் எம்ஜிஆர் இறந்த போதும் மக்கள் இறுதி அஞ்சலி செலுத்த வசதியாக உடல் வைக்கப்பட்டது. முன்னதாக 1975இல் காமராஜர் இறந்த போதும் அதே ராஜாஜி ஹாலில் தான் அவர் உடல் அஞ்சலிக்காக வைக்கப்பட்டிருந்தது. எம்ஜிஆரின் உடல் வைக்கப்பட்டிருந்த போது தொடர்ந்து 2 நாட்களாக சுமார் 21 மணி நேரம் எம்ஜிஆரின் உடல் அருகே சோகத்துடன் நின்றிருந்தார் ஜெயலலிதா. சரியாக 4 மணிக்கு இறுதி ஊர்வலம் ஆரம்பமானது. முன்னதாக பிரதமர் நரேந்திர மோடி, ஜனாதிபதி பிரணாப் முகர்ஜி, எதிர்க்கட்சித் தலைவர் ராகுல் காந்தி ஆகியோர் இறுதி மரியாதை செலுத்தினர். இறுதி ஊர்வலம் வாலாஜா சாலை வழியாக எம்ஜிஆர் சமாதியை அடைந்து அதன் பின்புறம் தயாராக இருந்த மேடையை அடைந்தது. 60 குண்டுகள் முழங்க முழு அரசு மரியாதையோடு உடல் அடக்கத்திற்கான ஏற்பாடுகள் ஆரம்பமாயின. நெருங்கிய தோழியான சசிகலாவும் ஜெயலலிதாவின் அண்ணன் மகனான தீபக்கும் இறுதி சடங்குகளை இணைந்து செய்தார்கள். சரியாக மாலை 6 மணிக்கு ஜெயலலிதாவின் உடல் இருந்த சந்தனப்பேழை நல்லடக்கம் செய்யப்பட்டது. வெளியே அண்ணா சமாதி அருகில் நின்று கொண்டிருந்த 4 வட இந்திய இளைஞர்களிடம் மைக்கை நீட்டினார் CNN தொலைக்காட்சியின் நிபுணர். ஜெயலலிதாவிடம் உங்களுக்கு பிடித்த விஷயம் எதுவென்று தமிழில் கேட்டார். அம்மா நிறைய நல்லது செஞ்சிருக்காங்க. ஜார்க்கண்ட்ல இருந்து வேலை தேடி வந்திருக்கோம். அம்மா உணவகத்துல தான் தினமும் சாப்பிட்றோம். சாப்பாட்டுக்கு பிரச்சனை இல்லை. அம்மா பஸ், அம்மா தண்ணீர்னு இந்த ஊரு எங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு என்று இந்தியில் சொல்லிக் கொண்டே போனார்கள். கடந்த 3 ஆண்டுகளாக தமிழ்நாட்டில் பணிபுரியும் பல வட இந்திய தொழிலாளர்களுக்கு அம்மா உணவகம் ஒரு பெரும் ஆறுதல். இது போன்ற நலத்திட்டங்களை வாக்கு வங்கியை மனதில் வைத்துக்கொண்டு செயல்படுத்தியிருக்க முடியாது. மக்கள் நலன் மீதான உண்மையான அக்கறை இருந்தாக வேண்டும். 2004இல் தைரியலட்சுமி, 2014இல் அன்னபூரணி, இன்னும் 10 ஆண்டுகள் இருந்திருந்தால் ஜெயலலிதா இன்னும் பல அவதாரங்களை எடுத்திருப்பார் என்பது நிச்சயம். மக்களால் நான், மக்களுக்காக நான் என்று கர்ஜித்த குரல் அடங்கி போயிருக்கிறது. நீண்ட காலமாகவே அந்த குரல் ஓங்கி ஒலித்துக் கொண்டிருந்தது. அதில் சாதி, மத, மொழி, இன வேற்றுமை இருந்ததில்லை. கடுமையான தோனியில் ஒலித்தாலும் உள்ளூர ஒளிந்திருந்த அளப்பரிய பாசத்தையும் நேசத்தையும் தமிழ்நாட்டு மக்களால் எளிதாக கண்டுணர முடிந்தது. அந்த வகையில் கொள்கைகளை சற்றே தள்ளி வைத்துவிட்டு கடைசி வரை சாமானியர்களின் குரலுக்கு முக்கியத்துவம் தந்த வகையில் தமிழக தலைவர்களின் மத்தியில் தனியிடம் பெறுகிறார் ஜெயலலிதா.